என்னமா செய்து எப்படின்னு சொல்லிட்டு போறாங்க பட்டா செய்து இவ்வளவு யாருக்காக இவ்வளவு என் ராஜாவுக்காக என் சாமிக்காக எங்க கண்ணே கச்சிலை அனைத்து எழுதி வாங்கிட்டியா எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டு கண்ணே கச்சிலை சொல்லுங்க மாமா அப்படி எனக்கு பார்த்துட்டு கண்ணே கச்சிலை சொல்லுங்க அத்தா உப்பு சட்டி வரவோடு அனைத்துமே எழுதிட்டேன் பொருள் எனக்கு ஒரு புல்லும் கிடையாது ஒரு பூண்டும் கிடையாது ஈ கிடையாது எறும்பு கிடையாது அனைத்துமே வாங்கிட்டு எழுதி இந்த ரேடியோ செட் எல்லாத்தையுமே ரேடியோ செட் எழுதி வாங்கிட்டியா கம்பெனி எழுதி வாங்குறது மட்டும் இல்ல இந்த கம்பெனி எழுதி வாங்கிட்டியா கம்பெனி ஓனரோட சேர்த்து வாங்கிக்கிறேன் பலே சபாஷ் கம்பெனி ஓனரோட ஆமா அத நான் பார்க்கணுமே ஏங்க நீங்க பார்க்கணுமா ஆமா எங்கடா பாவிய பதம் சரி எத்தனை ஒண்ணா தான் பண்றான் பாக்கணும் கண்ணே கச்சிலை எனக்கு நான் பார்க்கணுமே பாருங்க நாளே காணாம பொருள் ஆபரணங்கள் நாடு நகரம் உப்பு சட்டி வரவோடு இந்த ரேடியோ செட் இந்த கம்பெனி பலே 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 சபாஷ் சபாஷ் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது என்ன இது கண்ணு கச்சிலை என்ற பேர்ல இது நீங்க யாரு என் புருஷன் நான் யாரு என்னுடைய காதலி பொண்டாட்டி கிடையாதா பொண்டாட்டிதான் பாக்குறியா தாலி கட்டலையே மூஞ்சி பத்தியல்ல தாலி கட்டல எப்படி பொண்டாட்டிதான் எனக்கு கேளு என் பேர்ல இருந்தானே உங்க பேர்ல இருந்தானே என் பேர்ல இருந்தானே அதுதான் என் பேர்ல எழுதி வச்சுடா ஏங்க உங்க பேர்ல தானே எழுதணும் என் பேர்ல தான் எழுதணும் ஏங்க இது உங்க பேர்ல தானே எழுதணும் ஆமா எப்படி நம்ம எழுத பாரு எப்படி எனக்கு ஆசையா அழகா அன்பா பாடிக்கிட்டு அழகா எழுதி தரங்க ஆசையா பாடிக்கிட்டே தரேன் ஜாலியா சந்தோஷமா இருப்பேன் சந்தோஷமா ஆமாங்க ஒரு சிறிது நேரம் பலே இருந்துட்டு எழுதி கொடுங்க எனக்கு துதி வளையல அரைச்சி பொண்ணையில தான் மாமங்கிட்ட பேச போறே மணிக்கணக்கா யாரு அடி தாடி அப்புறம் அடி தேவடியா உன்னை நம்பி மோசம் போயிட்டாடி அடி பாவி ஏன்டா டே அறாம்பல டே முக்காம்பல டே மோசமான பொட்டே நான் உன்னை நம்ப சொன்னேன் உன்னை நம்பி மோசம் போயிட்டாடி பாவி ஆடாத எரிச்சிடுடா இன்னும் உள்ள பின்னாடி வந்து எட்டி பார்க்க டேய் நான் உன்னை தேவடியாவனா நீ ஏன்டா வந்தேன் காதலியை பார்த்து இது போல செய்தின்னு சொன்னேன் செஞ்சேன் உன்னுடைய பேராசை உன் பேரு நஷ்டத்துக்கு அழிவு ஆனா என்னுடைய பேராசை இன்னைக்கு அம்மா கையில எல்லா ராஜ்யம் அம்மா கையிலடா பணம் நகை நெட்டு சொத்து பத்து எல்லாத்துக்கும் அம்மா யாரு அம்மா தாண்ட ராணி நீ என்னோட காலி நான் காலி தாண்டி என் பேர்ல இருந்தானா உன் பேர்ல இருந்தானா சொல்லும் போதே என் பேர்ல இருந்திருந்தா போனா போது விட்டுருப்பேன் எப்போது நீ உன் பேர்ல மாத்த சொன்னியோ அப்போதே திட்டினது அவனுக்கு திட்டம் அவனுக்கு எல்லாம் கூட வச்சிருந்த மாதிரி உன்ன வச்சிருந்தா என்னைக்கா இருந்தாலும்
கிட்ட வருவே முட்டும் பாக்க செத்து போடா. அடி பாவி, இப்படி செய்வது தானே என் மேல எழுதி வைக்க சொன்னேன். இப்படி செய்யும் தான் செத்து போடா. என் மாமியாருங்களா, என் நாத்தனாருங்களா, என் சக்கால் தருங்களா, சொல்றது நல்லா தெளிவா கேட்டுங்க. பாரு, வெள்ளிக்கிழமை தினம் அம்மாவுக்கு மணிவிட சுட்டு விழா, புரியுதா? அனைவர் வந்து மணிவிட சுட்டு விழாவில் கலந்து கொண்டு அம்மா மட்டன் பிரியாணி போடுறேன், வயிறார சாப்பிட்டு நிறையா வயிறார சாப்பிட்டு மனதார வாழ்த்துட்டு போனீங்கன்னா கோடான கோடி புண்ணியமா கோவிலுக்கு போன கோவில் தரிசனம் இருக்கும். அனைவரும் வந்து அம்மாவை பார்த்துருப்பாங்க, புரியுதா? பாய். ராணி மகாராணி ராஜ்யத்தில் ராணி வெடியால் 5 மணிக்கு அடிக்க போறாணி. தலையை தரிக்க என்ன பாவம் பண்ண? உன் புள்ளிய கைப்பிடிச்சுட்டேன், இது உனக்கு கைப்பிடிச்சுட்டேன். ஏண்டா உனக்கு எல்லாம் தூக்கம் வராதா? உள்ள மேல நீ மேல தூங்க மூஞ்சி பத்திரல. ராணி மகன் ராணிய வெடிகால் 5 மணிக்கு அடிக்க போறாங்க ஆணி எனக்கா? அரமாமா ஆம்பளை டேய், அம்மாவைய ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. போய் வரட்டேன். பேட்டை தாசி பேச்சு கேட்டுக்கொண்டு அடித்து இந்த நாட்டை விட்டு துரத்தி விட்டு தங்கா, என்னை மன்னித்து விடு தங்கா. அப்போது உரைத்தேனே, உன் தங்கை நான் உத்தமி அண்ணா. அரண்மனைக்கு அண்ணின்னு ஒருத்தி வந்திருக்கிறாளே, அவளை நம்ப வேண்டாம் உரைத்தேனே. இப்போது நீங்க அண்ணியை பார்த்தாயா?
தங்கா அன்னைக்கு கல்யாணம் சாப்பிட்டீங்களா? தங்கா என் மேல் வீண் பைப்பு வைத்து என்னை இந்த நாட்டை விட்டு அடித்து துரத்தி விட்டாள் தங்கா. அண்ணா, உங்களையும் இந்த நாட்டை விட்டு அடித்து துரத்து விட்டார்களா? உண்மைதான், என்னென்ன சொல்றீங்க? உண்மைதான் தங்கா. அண்ணா, ஒரு நேரத்திலே என்னை சாட்டை கொண்டு வேட்டையாடி இந்த அரண்மனையிலே இருக்காதடி, நடத்து கட்டவள் என்று சொல்லி என்னை இந்த நாட்டை விட்டே துரத்துனீங்க அண்ணா. அப்போது இருக்கும்போது அப்போது ஓடி வந்து இந்த காடகத்துக்கு ஒருவேளை உணவு இருக்கவில்லை அண்ணா. ரொம்ப பசியாக இருக்கிறது அண்ணா. அப்படியா தங்கா? தங்கா அதோ பார்த்தாயா, ஒரு அம்மன் ஆலயம் உள்ளது, அங்கு சென்றால் ஏதோ உனக்கு கிடைக்கும். அண்ணா, அது ஒரு அம்மன் ஆலயம் இருக்கின்றது. அந்த அம்மன் ஆலயத்துக்கு சென்றால் அங்க வரும் பக்தர்கள் அனைவரும் அந்த அம்மனுக்கு அன்னதானம் போடுவாங்க, உண்மைதான். பொங்கல் வைத்து படைப்பார்கள். அதை வாங்கியாவது என்னுடைய பசி நான் தீர்த்துக்கிறேன். வாங்க